இந்த நாள் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்கிற அந்த வசனத்தை ஒரு விசை கூட ஏசாயா புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, தேவன் சொல்கிறாரு, எந்த சூழ்நிலையிலையோ எந்த தருணத்திலையோ நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சில நண்பர்கள் நமக்கு சொல்லலாம், சில சிநேகிதர்கள் நமக்கு சொல்லலாம், சில சொந்த பந்தங்கள் நமக்கு சொல்லலாம், சில உறவினர்கள் நமக்கு சொல்லலாம், கணவன் மனைவிக்கு சொல்லலாம், மனைவி கணவனுக்கு சொல்லலாம், தாய் பிள்ளைகளுக்கு சொல்லலாம், பிள்ளைகள் தாய்க்கு சொல்லலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லலாம். ஆனால் சில பிரச்சனைகள் வரும்போது நம்மளை விட்டு விலகி விடுவார்கள். ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு கடுமையான போலீஸ் பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு நான் நம்பி இருந்த ஒரு நண்பர் எனக்கு கடைசி வரை வாக்கு கொடுத்தாரு, கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், அந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து உதவி செய்வேன், நான் உங்களோடு நிற்பேன், நான் உங்களோடு இருப்பேன், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் உங்களோடு இருந்து அதை பார்த்துக்கிடுவேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாரு. ஆனால் அந்த பிரச்சனையை சந்திக்கிற நாளில் அவர் போனே எடுக்கல. மனுஷன் வாக்கு மாறுவான், ஆனால் என் நேசர் ஒருபோதும் வாக்கு மாறாதவர், அவர் ஒருபோதும் வாக்கு மாற மாட்டார். அன்பான தேவ பிள்ளையே, அவர் சொல்லுகிறாரு, உன் வலது கரத்தை நான் பிடித்திருக்கிறேன், ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். ஒருபோதும் அவர் மறக்க மாட்டார், ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார், ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார். கவனிங்க, சில திருமண உடன்படிக்கையை பார்த்துருக்கீங்களா? திருமண உடன்படிக்கை எப்படி சொல்லுவாங்க? அழக சொல்லுவாங்க பாருங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். திருமண உடன்படிக்கை இது, கணவன் மனைவி உடன்படிக்கை இது. ஆனால் திருமணம் ஆகி 3 மாதம் தாங்க ஆயிருந்துச்சு ஃபேமிலியில். 3 மாதம் கணவன் வீட்டார் இந்த பெண் வீட்டாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உங்கள் மகளோடு என்னால் வாழ முடியாது, உங்கள் மகளை நான் விவாகரத்து பண்ணுகிறேன், நீங்கள் வந்து கூட்டி செல்லுங்க அப்படின்ட்டு. இந்த பெண் வீட்டார் ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. அப்போ நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிரதர், கல்யாணம் ஆகி 3 மாதம் தான் ஆச்சு, வாக்கு கொடுத்து தான் கல்யாணம் பண்ணாங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் பிரிய மாட்டோம். வாக்கு கொடுத்து தான் திருமணத்தை பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு பிரிந்து போக சொல்கிறாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வேதனையோடு காரியங்களை பரிமாறி கொண்டாங்க. அப்போ பாருங்க, அந்த பையனுடைய வீட்டுக்கு நான் போனேன், எப்படியாவது சமரசம் பேசி இந்த பிள்ளைகளை சேர்த்து வச்சிடலான்னு சொல்லி நான் அந்த பையனுடைய வீட்டுக்கு போகும்போது அந்த பையனுடைய வீட்டில் கேட்டேன், எதனால் இந்த பொண்ணை நீங்கள் விவாகரத்து பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படிலாம் கேட்கும்போது அந்த கணவன் சொன்ன காரணம், அந்த கணவனுடைய அம்மா அந்த பொண்ணுடைய மாமியார் சொன்ன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில் எழுந்து காப்பி போட மாட்டேங்கிறான். பாருங்க, நான் என்னென்னமோ ரீசன் சொல்ல போறாங்கன்னு சாதாரண ஒரு காரியங்க, காலையில் எழுந்து காப்பி போட மாட்டேங்கிறா, அதனால இவளோடு நான் வாழ முடியாது. அன்பான தேவ பிள்ளையே, இந்த உலகின் உறவுகள் இப்படிதான் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட பெரிதாக காமித்து பிரிவை தேடுவார்கள். ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், நான் உன் வலது கரத்தை பிடித்து இருக்கிறேன், ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டாருங்க, ஒருபோதும் உங்களை விட்டுட்டு ஒரு இடம் அவர் போக மாட்டார். பாருங்க, சில நேரங்களில் நீங்கள் நடக்கும்போது உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா உங்கள் நிழல். நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பின்தொடர்ந்து உங்களுடைய நிழல் வந்து கொண்டிருக்கோம். ஆனால் அந்த நிழல் கூட சில வேளையில் உங்களை விட்டு மறைந்து போகும். என் நேசர் உங்களை விட்டு ஒருபோதும் மறைந்து போக மாட்டார், அவர் உங்களோடு இருக்கிறார்.
வாழ்க்கையில என்னென்ன நன்மைக்கு நேராய் உங்களை நடத்த முடியுமோ அத்தனை நன்மைகளும் நீங்க சுதந்திரிக்கும்படி அவர் உங்களுடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, நீ எதை குறித்து பயப்பட வேண்டாம், எதை குறித்து கலங்க வேண்டாம், நீ எதை குறித்து திகைய வேண்டாம். ஹல்லேலூயா. ஏசாயா 41:10 வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். நல்லா கவனிங்க. நீ கலங்காத, நீ பயப்படாத, நீ திகையாத, சூழ்நிலைகளை நினைத்து சோர்ந்து போகாத, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்துல போய் சொல்லுங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, எதுக்கும் கலங்காதீங்க, எதுக்கு திகையாதீங்க. பாருங்க, இந்த 10வது வசனத்தை சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளோடு இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த 11வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 41:11. இதோ இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும், இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சி அடைவார்கள், வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். நல்ல கவனிக்கிடுங்க, நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. உங்களோடு வழக்காடுகிறவர்கள் வெட்கி பாருங்க, உங்களுக்கு விரோதமாய் ஒரு மனுஷனும் எழும்ப முடியாது, உங்க முன்னாடி கை நீட்டி பேச முடியாது, நீங்க அவ முன்னாடி தலை குனிந்து நிற்கிற சூழ்நிலை ஒருபோதும் உங்களுக்கு உருவாகாது. ஏன்னா என் தேவன் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறபடினால. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரிதான், ஒருபோதும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். அதனால எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள்லாம் இருக்கீங்க, நீங்க என்ன நினைக்கிறேன்னா, என் தேவன் எனக்கு துணையா இருக்கிறதுனால நான் வெற்றியாளன், நான் தோக்க மாட்டேன், நான் ஜெயிப்பேன், நான் வெற்றி அடைவேன், நான் மேன்மை அடைவேன், நான் உயர்வடைவேன், என்னுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், நான் படிச்சதோ படிக்கலையோ எனக்கு அவர் கற்றுத்தர வல்லமை உள்ளவராக இருக்கிறான்னு நீங்க விசுவாசிப்பீங்கன்னா எல்லாம் நன்மையா நடக்கும், எல்லாம் மேன்மையா நடக்கும். எல்லாம் நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அதிகமான காரியங்களை செய்யாம விட மாட்டாருங்க. ஹல்லேலூயா. ஒருபோதும் கை விடுகிறவர் அல்ல, ஒருபோதும். ஒருவேளை நீங்க உங்களுக்கு ஒரு துணையை தேடினீங்கன்னு வைங்களேன். இப்போ சில நேரத்தில் நான்லாம் இந்த சென்னை பெங்களூர்லாம் ஊழியத்துக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிங்கிளாகவே தான் போயிட்டு இருந்தேன். இப்போ 2 இயர்ஸ் ஆட்டு என்ன பண்ணுறேன், யாரையாவது சப்போர்ட்டுக்கு துணைக்கு கூப்பிடுறேன், யாரையாவது துணைக்கு கூப்பிடுவேன். இப்போ யாரையாவது ஒருத்தர் நம்ம எப்போதுமே நம்முடைய பழக்கம், எங்கேயாவது ஒரு கல்யாண வீடு, இல்லை எங்கேயாவது ஒரு டெத்து வீடு, இல்லை எங்கேயாவது ஒரு வெளியூர் பயணம் போகும்போது நம்ம என்ன செய்யறோம், துணைக்கு யாரையாவது கூப்பிடுறோம். பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும் சொல்லி கூப்பிடுறோம்ல. இந்த மாதிரி நான் சிலரை கூப்பிட்டு போனால் நான் யாரை துணைக்கு கூப்பிட்டனோ அவங்களுக்கு என்ன செய்யணும், டிக்கெட் எடுக்கணும், சாப்பாடு செலவை பார்க்கணும். அவங்களுடைய அதுலேயும் சிலர் என் கூட வர்றவங்க ப்ரெஸ்ஸு கொண்டு வர மாட்டாங்க, ப்ரெஸ் வாங்கணும். அங்கே வந்து சொல்லுவாங்க பெரிய டவல்லன்னு சொல்லுவாங்க, நான் மாறி மாறி சொல்லுவேன், எல்லாம் எடுத்து வைங்கன்னு சொல்லுவேன். அப்போது நான் யார் ஒருத்தரை துணைக்கு கூப்பிட்டனோ அவருடைய எல்லா செலவையும் நான் தான் பார்த்து பராமரிக்கணும். ஆனால் நம்முடைய நேசர், நம்முடைய எஜமானன், நம்முடைய இயேசு கிறிஸ்துவை மட்டும் துணைக்கு கூப்பிட்டோம், நம்முடைய எல்லா செலவுகளை அவர் பார்த்துக் கொள்வார். லாஜிக்கே வித்தியாசமா இருக்குல்ல. இதுக்கு தான் சொல்றேன், நீங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் எங்க நடந்தாலும் மனுஷனை நம்பாத, மனுஷனை கூப்பிடாத. நீ கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே என் கூட வாழ ஆண்டவரே. நீங்க இல்லாம என்னால போக முடியாத ஆண்டவரே, நீங்க இல்லாம என்னால பயணம் பண்ண முடியாத ஆண்டவரே. நான் எங்க போனாலும் நீங்க என்னோடு வாங்க. எந்த தேவ பிள்ளை செல்லுகிற இடமெல்லாம் அவரை அழைச்சி அவரை கூப்பிட்டு போகிறானோ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில எல்லாம் சக்சஸ், எல்லாம் வெற்றி. அதை சொல்றது பாருங்க, நான் உனக்கு கூட வரையா, நான் உனக்கு துணையா வர்றேன்னு சொல்றாரு. அவர் துணையா வர அவர் ரெடியா இருக்கிறாருங்க. கூப்பிட நீங்க ரெடியா இருங்க. பக்கத்தில் சொல்லுங்க, அவர் துணையாய் வர அவர் ரெடியா இருக்கிறாரு.
கூப்பிட நீங்க ரெடியா இருங்க. பாருங்க, யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு போகும்போது ஒரு அனாதையாய் போகிறான். இந்த யாக்கோபு என்ன சொல்றானா, நான் வெறும் கையோடு போனேன், 2 பரிவாளங்களோடு திரும்பி வருகிறேன்னு சொல்றாரு. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னாக்கி, மாமனார் வீட்டுக்கு போகும்போது மாமனார் லாபான் யாருன்னாக்கி மகா கொள்ளைக்காரன், மகா ஏமாற்றுக்காரன். நம்ம எல்லாரும் யாக்கோபு தான் ஏமாற்றுக்காரன் சொல்லிட்டு இருக்கிறோம். யாக்கோபுடைய மாமனாகிய லாபான் ஏமாற்றுக்காரன். நல்ல கவனிங்க, இந்த லாபானுடைய வீட்டில் யாக்கோபு வந்து இருக்கிறான். யாக்கோபுக்கு யாருமே இல்லைங்க. இந்த லாபான் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி செல்வந்தன், ஆல்ரெடி வசதி படைத்தவன். இந்த லாபானுக்கு அவனுடைய ஊர்ல ஒரு பேர் இருக்கு, நேம் இருக்கு, ஆட்கள் இருக்காங்க. ஆனா இந்த ஊர்ல இந்த லாபானுக்கு கீழே வேலை செய்யும்படியாக யாக்கோபு ஒரு அனாதையை போல, ஒரு தனி மனுஷனாக, யாரும் துணைக்கு இல்லாதபடிக்கு ஒருவரை மட்டும் துணைக்கு அழைத்து வருகிறார். அது யாரு தெரியுமா? யாக்கோபுக்கு துணையாய் வந்தது யார் தெரியுமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். பாருங்க, யாக்கோபு துணையாய் வந்து லாபானுடைய வீட்டில் இருக்கிறான். லாபான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? யாக்கோபை எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு யாக்கோபை ஏமாத்தி கொண்டு இருக்கிறான். ஆனா அவன் லாபான் யாக்கோபை 10 விசை கூலியை மாத்தினானா. கூலியிலேயே 10 விசை. பாருங்க, முதல்ல என்ன ஏமாத்தினா? மனைவி ராகலை தான்னு சொல்லிட்டு லேயாள கொடுத்து விட்டான். அதுல ஒரு பெரிய ஏமாற்றம். அடுத்தது இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில 10 விசை கூலியை மாத்தினானா. ஆனா லாபான் கூலியை மாற்றிக்கொண்டே இருக்கிறான். ஆனா யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறாங்க. லாபான் யாக்கோபை மொட்டை அடித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தரோ இந்த யாக்கோபுக்கு துணையாய் இருந்தபடினால, இந்த யாக்கோபு கர்த்தரை துணையாய் இந்த லாபானுடைய வீட்டுக்கு கூட்டி சென்றபடினால, யாக்கோபு இந்த லாபானுடைய வீட்டுல அனாதைங்க. யாக்கோபு கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல, ஒரு சப்போர்ட் இல்ல. ஆனா தேவன் உதவியா இருந்தார். ஹல்லேலூயா. யாக்கோபு தேவன் துணையாய் இருந்தார். அதனால யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறிச்சு? முதலீடு இல்லாத முதலாளி. யாக்கோபு யாரு? முதலீடு என்னங்க கொண்டு வந்தா? வெறுங்கையை வீசிட்டு வந்தான் மாமி வீட்டுக்கு. ஆனா அவன் சொல்றான், இப்ப நான் திரும்பி போகிறேன், 2 பரிவாரங்கள் உடையவனாய் திரும்பி செல்கிறேன். பாருங்க, முதலீடு இல்லை. ஒன்னு சொல்றீங்க, நீங்க எங்கேயுமே முதலீடு வைக்க வேண்டாம். முதன்மையான இடத்துல கர்த்தரை வைங்க. கர்த்தர் உங்களை முதலாளிகளாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் கர்த்தரை முன்னாடி வச்சு தைரியமா போங்க. ஒரு இடத்துலையும் உங்கள் வெட்கப்பட்டு போக தேவன் விடவே மாட்டார். மனுஷர்கள் நினைக்கலாம், நம்ம இவனுக்கு விரோதமாக எழும்பி இவனை எப்படியாவது மொட்டை அடிச்சிடலாம், இவனை சட்டி ஆக்கலாம், இவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கலான்னு. ஆனா உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏன் தெரியுமா? உங்களுடைய வலது கையை கர்த்தர் பிடித்திருக்கிறார். உங்க வலது கையை கர்த்தர் பிடித்திருக்கிறார். அதனால எதை குறித்தோ, எந்த சூழ்நிலை குறித்தோ, எந்த நெருக்கடியை குறித்தோ, எந்த வியாதியை குறித்தோ, எந்த கடன் பிரச்சனை குறித்தோ, எந்த படிப்பு காரியங்களை குறித்தோ, நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஒரு மனுஷனுடைய காரியங்களை குறித்தோ, நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த சட்ட காரியங்களை குறித்தோ நீங்க கொஞ்சம் கூட என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். பக்கத்துல சொல்லுங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். ஒருவனும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவனும் உங்களை அசைக்க முடியாது. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடியும். படிக்கிற பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க நான் சொல்றேன், நீங்க நினைப்பதை விட அதிகமான மதிப்பெண்களை பெற்று நீங்க பூழிக்க போறீங்க. ஹல்லேலூயா. சந்தோஷம் அடைய போறீங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு மகிழ்ச்சி உண்டாக போகுது, உனக்கு சந்தோஷம் உண்டாக போகுது. நீ நினைக்கிறதை விட அதிகமான மார்க்கை தருவாரு
ஆனா என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு துணையாய் இருக்கிறார்னு விசுவாசிக்கணும். பிரச்சனையில இருக்கிறவங்க விசுவாசிக்கணும், அவர் என்னோடு கூட இருக்கிறார். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை. தாவீதுடைய வாழ்க்கையில எப்போ தேவன் ராஜாங்கிற அபிஷேகத்தை இந்த தாவீது மேல வச்சாரோ அது முதல் தாவீதுக்கு பிரச்சனை. ராஜ அபிஷேகம் வந்துருச்சுங்க, ராஜ அழைப்பு வந்துருச்சுங்க, ராஜ தரிசனம் வந்துருச்சுங்க, ராஜ திட்டம் வந்துருச்சு. ஆனா அது முதல் தாவீதுடைய வாழ்க்கையில பிரச்சனை. சவுல் துரத்துனா 20 வருஷம் துரத்துனா தாவீத. நல்லா கவனிங்க, சில சூழ்நிலைகள்ல தாவீது இந்த இடத்துல இருக்கிறான்னா சவுல் வந்து சூழ்ந்துருவான். ஆனாலும் சவுலால தாவீது மேல கை போடவும் முடியல, தொடவும் முடியல. காரணம் என்ன தெரியுமா? இந்த தாவீதுக்கு தேவன் துணையாக இருந்தார். ஹல்லேலூயா. தாவீது எங்க போனாலும் எங்க வந்தாலும் தேவனை துணையாய் வைத்து நடந்ததுனால தாவீத 20 வருஷமா சவுல் துரத்துனா. எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல தாவீத நெருங்கினா, ஆனா தாவீத தொட முடியலைங்க. கர்த்தர் அந்த மாலை வேளையில சொல்றாரு, அவர் உன்னை அவருடைய கண்ணின் மணி போல வைத்திருக்கிறபடியினால உன்னை ஒருவனும் தொட முடியாது, நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, 20 வருஷம் கழிச்சு தாவீது ராஜ்யபாரத்தில் உட்கார்ந்து இருக்கான். மகன் அப்சலோம் வர்றான், வந்து சொல்றான், அப்பா நான் பலியிட போறேன் அப்படின்னு சொல்லி தாவீதை கெட்டு பிடிச்ச உடனே தாவீது மகன் என்ன செய்யறான்? அப்சலோமை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். அப்சலோம் என்ன செஞ்சானா, மேல நாட்டில் போய் மூப்பர்களையும் அநேக யுத்த வீரர்களையும் தன் பக்கமாய் சேர்த்து கொண்டு தாவீது ராஜ்யபாரம் பண்ணும் போது தாவீதுடைய ராஜ்யபாரத்துக்கு விரோதமாய் யார் வர்றான்னா அப்சலோம் வர்றான், தன்னுடைய மகன் வர்றான். இப்ப பாருங்க, தாவீதால ராஜ்யபாரம் பண்ண முடியல. ராஜாங்க தன்னுடைய மகனை தனக்கு விரோதமாய் வந்துட்டான். இந்த சூழ்நிலையில தாவீது ராஜ்யபாரத்தை விட்டு காட்டு பாதையில, வனாந்திர பாதையில அப்சலோம் தன்னுடைய மகனாகி அப்சலோமுக்கு பயந்து ஒளிந்து போறான். காலில் செருப்பு கூட இல்லை. மகாவேதனை வசனம் சொல்லுது, அவன் அழுது கொண்டே போனான் தாவீது. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, தாவீதுக்கு விரோதமாக இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் கர்த்தர் அதம் பண்ணினாருங்க. அப்சலோம கூட கர்த்தர் அதம் பண்ணிட்டாரு. ஆனா மறுபடியும் தாவீதை கொண்டு சிங்காசனத்துல உட்கார வச்சாரு பாருங்க. அந்த அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டாரு. கடைசி வரைக்கும் தாவீதுடைய முதிர் வயது வரைக்கும் தாவீது அரசாண்டது மட்டுமல்ல, கர்த்தர் இந்த தாவீதுக்கு சொல்றாரு, யாருக்கும் சொல்லலைங்க, இந்த வேதத்துல யாருக்கும் சொல்லல. கர்த்தர் தாவீதுக்கு சொல்றாரு, நித்திய காலமாய் உன் சந்ததியில ஒரு விளக்கை இந்த ராஜ்ய பாதத்துக்கு நேராக நான் எலும்ப பண்ணுவேன் சொன்னால. ஏன் தெரியுமா? தாவீது எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை மட்டுமே தனக்கு துணையாக கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இந்த மாலையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாருங்க, பயப்படாத. எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் உன்னுடைய வலது கரத்தை நான் பிடித்திருக்கேன், ஒருபோதும் உன்னை விட்டு விலகி நான் செல்ல மாட்டேன். கர்த்தர் நமக்கு துணையா இருப்பாரா இருந்தா எந்த மனுஷன் முன்னாடியோ நம்ம தலை குனிஞ்சு நிக்க வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, நான் ஒன்னு நடத்துவேன், நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில யாக்கோபு 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறான்ல. இப்ப லாபானுக்கு கோவம் வந்துருச்சு. லாபான் நினைக்கிறான், இந்த யாக்கோபை விரட்டி போய் எப்படியாவது வழியில வனாந்தரத்துல கொண்டு போடணும்னு நினைக்கிறான். யாக்கோபுடைய மாமனாகிய லாபான். கவனிங்க, லாபான் யாக்கோபை துரத்தி கொண்டு வருகிறான். யாக்கோபோடு யார் இருந்தா? யாக்கோபுக்கு துணையா யார் இருந்தா? சொல்லுங்களா, யாக்கோபுக்கு துணையா யார் இருந்தா? கர்த்தர் இருந்தாரு. ஆனபடியினால லாபான் யாக்கோபை துரத்தி கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆதியாகமம் 31வது அதிகாரத்துல 24வது வசனத்தை வாசிக்கும் போது யாக்கோபை கண்டுபிடித்தான். அந்த நேரத்துல தேவன் லாபானுக்கு தரிசனமானார். சொப்பனத்துல தரிசனமாகி என்ன சொல்றான்னா,
நீ யாக்கோபிடத்துல நன்மையை தவிர தீமையை குறித்து ஒன்று பேசக்கூடாது. வாசிக்கலாம். அன்று ராத்திரி தேவன் சிரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். உங்களுக்கு விரோதமாய் எவனாவது எழுமுனா நீங்க கர்த்தரோடு இருப்பீங்க. கர்த்தர் உங்கள் துணையா இருப்பார்னா கர்த்தர் அவனுக்கு எச்சரிப்பை கொடுப்பாரு. என்னுடைய பிள்ளைக்கு விரோதமாய் நீ நன்மையானதை தவிர தீமையானது ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய். தேவன் அலர்ட் பண்ணுவார், தேவன் வான் பண்ணுவார். ஏன் தெரியுமா? உங்க கரத்தை அவர் பிடித்திருக்கிறபடினால உங்களுக்கு விரோதமாய் ஒருவனும் எழும்ப முடியாது. உங்களுக்கு விரோதமாய் ஒருவனும் வர முடியாது. உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருக்கும். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியா இருக்கும். நீங்க எதை தொட்டாலும் அது துலங்கும். உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். உங்களுக்கு எல்லா காரியங்களும் ஜெயம் உண்டு. சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோமா? தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று எல்லாரும் வாய்களை திறந்து தோல்வி எனக்கில்லையே. எல்லாரும் நான் தோற்று நீங்க இந்த வார்த்தை சொல்ல சொல்ல தோல்வி உங்களுக்கு அல்ல. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நல்லா கவனிங்க. உங்க மைண்டுக்குள்ள, உங்க மனசுக்குள்ள, உங்க இருதயத்தில் எப்பொழுதுமே என்ன நினைக்கணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் என் கையை பிடிச்சான்னா சில சிக்கல்கள், சில நெருக்கடிகள், சில துன்பங்கள், சில வேதனைகள் வரும்போது விட்டுட்டு போயிடுவான். ஆனா நேசர் உங்க கரத்தை பிடித்திருக்கிறார். ரட்சகர் உங்க கரத்தை பிடித்திருக்காரு. அவர் சொல்றாரு யோவான் 14வது அதிகாரத்துல 16-17 வாசிக்கும் போது, நான் போகிறேன், உங்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை, உங்களுக்கென்று ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் என் பிதாவோடு வேண்டிக் கொள்வேன். அவர் சக்தி ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களிடத்தில் அனுப்புவார். யோவான் 14:17 வாசிக்கல. அந்த சக்தி ஆவியான தேற்றரவாளன் எப்பொழுதும் உங்களுடனே. யாரோட? உங்களுடனே. வாசிங்கள. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகம் பெற்றுக்கொள்ள மாட்டாது. தொடர்ந்து வாசிங்க. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, பக்கத்துல சொல்லுங்க, அவர் உங்களுடனே வாசம் பண்ணுகிறார். சொல்லுங்க, அவர் உங்களுடனே. யாரு? ஆவியானவர். பாருங்க, பழைய ஏற்பாடு நாட்கள்ல பரிசுத்தவான்களை விட்டு அப்பப்ப ஆவியானவருக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. ஆனா இந்த புதிய ஏற்பாடு நாட்கள்ல கிறிஸ்து சொல்லுகிறாரு, நான் போகிறேன், உங்களிடத்துல ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களுடனே வாசம் பண்ணுவார். இந்த மனுஷன் வாசம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஆனா தக்க நேரத்துல, தக்க சந்தர்ப்பத்துல பிரச்சனை வரும்போது உங்களை விட்டு போயிடுவா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நாசில சுவாசம் விடுகிற மனுஷனை நம்பாத. அவர் சொல்றாரு, நான் ஒரு ஆவியானவர் அனுப்புவேன், அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். தொடர்ந்து வாசிங்க. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். கவனிங்க. தேவன் உனக்கு இதயத்துல வந்து வாசம் பண்ணா உனக்கு சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், நிறைவு உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், எல்லாம் ஜெயமா இருக்கும்.
அப்படிப்பட்டவரை நீங்க ஆராதிக்கிறீங்க. நீங்க ஆராதிக்கிற தேவன், அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து என்ன செய்வாரா? வாசம் பண்ணுவாரா? தொடர்ந்து வாசிங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். போதாது, பக்கத்தில் சொல்லுங்க, ஒருபோதும். கையை கொடுங்களேன். சிலது தூங்கிட்டு இருக்கு, சிலது நாடில கையை கொடுத்துட்டு கவலையோடு இருக்குது, சிலது தூங்குது. கையை பிடிங்க, கையை பிடிங்க, கையை ஒரு குலுக்குங்க. ஒருபோதும் சொல்லுங்க, ஒருபோதும் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டாரு. திக்கற்றவனே யாரு? சிம்பிளா நம்ம லாஜிக்கலா சொல்லணும்னா, யாரும் ஏன்னு கேட்காத ஒதுக்கப்பட்டவன். இன்னும் சொல்லணும்னா அனாதை. யாரும் ஏன்னு விசாரிக்காதவன், எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவன், எல்லாராலையும் தள்ளப்பட்டவன், எல்லாராலையும் ஆகாது என்று ஒதுக்கப்பட்டவன், எல்லாராலையும் அற்பமாய் எண்ணப்பட்டவன், அவன் தான் திக்கற்றவன். அவன் சொல்றாரு, நான் உன்னை எப்படி விட மாட்டேன்? திக்கற்றவனாக விட மாட்டேன். நீ யாரு தெரியுமா? கர்த்தருடைய பார்வைக்கு ராஜாதி ராஜா. நீ விசித்திரமானவன், நீ வினோதமானவன், நீ அருமையானவன், நீ அற்புதமானவன்.